ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது உங்கள் சமையல். இன்னைக்கு முருங்கைக்கீரையில சூப்பரான ரெசிபிங்க. அப்படியே சாதத்தோட வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். சரி வாங்க எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஆல் அப்படிங்கிற ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்புல ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாம். அதுல நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்க்கும் பொழுது கீரைக்கு சூப்பரா இருக்கும். நல்லெண்ணெய் கொஞ்சம் கூடுதலாவே இருக்கட்டும். நான் இன்னைக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் இதுல சேர்த்துக்கிறேன். ஏன்னா இதுல எல்லாத்துலயுமே நம்ம எண்ணெய் சேர்த்து இதுல பருப்பெல்லாம் வறுத்து விட போறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு எடுத்துக்கங்க. இது இந்த மாதிரி செய்யும் பொழுது, துவையல் செய்யும் பொழுது கடலைப்பருப்பு சேர்க்கிறோம் இல்லையா? அது நல்லா வறுபடணும். டேஸ்ட்டு சூப்பரா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இந்த கடலைப்பருப்பை ஹை ஃப்ளேம்ல வச்சு வறுத்துறக்கூடாது. பச்சை வாசனை எடுக்கும். அதனால நல்லா லோ டு மீடியம் மட்டும் வச்சுட்டு லைட்டா அதை பொரிஞ்சு விடுங்க. இப்போ கலர் லைட்டா மாறினதுக்கு அப்புறமேட்டி உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா ப்ரௌன் கலர்ல மாறினோடனே சேர்த்துட்டிங்கன்னா அது கருகிரும். அதனால கடலைப்பருப்பு கொஞ்சம் ஹார்டா இருக்கிறதுனால முதலையே சேர்த்துட்டு கொஞ்சமா கலர் மாறினதுக்கு அப்புறம் உளுத்தம் பருப்பு அதே அளவு 1 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்துக்கங்க. ஓரளவுக்கு கலர் மாறிடுச்சு. இந்த மாதிரி மாறணும். ஹை ஃப்ளேம்ல வச்சு நீங்க வறுத்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தீஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால இந்த மாதிரி லோ ஃப்ளேம்லயே வச்சு வறுத்து விடுங்க. இப்போ காரத்துக்கு தகுந்தாப்புல மிளகாய் வத்தல் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 5 வத்தல் எடுத்திருக்கிறேன் இந்த அளவுக்கு. இதுல லைட்டா சேர்த்துட்டு பிரட்டி விட்டாப்புல இது பண்ணிட்டு அப்படியே இதை எடுத்துருங்க. இப்போ இது எண்ணெயெல்லாம் அப்படியே இருக்கட்டும். பருப்பு மட்டும் நம்ம அப்படியே எடுத்துடலாம். எடுத்து ஒரு தட்டுல ஆற வச்சிடலாம். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் இருக்கு இல்லையா? நான் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். உங்கள்ட்ட சின்ன வெங்காயம் நீங்க சேர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு 10 சின்ன வெங்காயத்தை நீங்க குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இதுலயே வறுத்து விட போறோம். எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ அதே எண்ணெயில ஒரே 1 டீஸ்பூன் மட்டும் கடுகு சேர்த்துக்கங்க. இந்த மாதிரி துவையெல்லாம் செய்யும் பொழுது கடுகு சேர்த்து அரைச்சோம்னா குவான்டிட்டியும் நல்லா இருக்கும். ஒரு சூப்பர் ஃப்ளேவர் கிடைக்குங்க. ரொம்ப நல்லா இருக்கும். அதனால கடுகு லைட்டா பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நான் இன்னைக்கு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம். உங்கள்ட்ட சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா நீங்க அது கூட சேர்த்துக்கலாம். அது இதோட இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும். ஒரு 10 சின்ன வெங்காயத்தை எடுத்து குட்டி குட்டியா கட் பண்ணி இது கூடயே சேர்த்து நல்லா அதை வறுத்து விட்டுக்கோங்க. கலர் இந்த மாதிரி மாறணும். லைட்டா மாறினா போதும். ரொம்ப ப்ரௌன் கலர்ல மாறணும்னு அவசியம் இல்லை. இந்த நேரத்துல நம்ம முருங்கைக்கீரையை நல்லா கிளீன் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? அதை எடுத்துக்கலாம். ரொம்ப முத்தலான இலை எடுத்துடக்கூடாது. லைட்டா அந்த மாதிரி சின்ன சின்ன இலையா இருக்கிற மாதிரி, பிஞ்சா இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கங்க. அது டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். சீக்கிரமா வெந்துரும். அதுக்காக தான். இப்போ சேர்த்துட்டு நம்ம சேர்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா ஒரு கைப்பிடி நிறைய இருக்கிற மாதிரி சேர்த்துக்கங்க. ஒரு கைப்பிடி நிறைய எடுத்து இந்த அளவுல செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு கையளவு துவையல் கிடைக்குங்க. இந்த மாதிரி நல்லா அதை வறுத்து விட்டுக்குங்க. பாருங்க நம்ம எவ்வளவு சேர்த்திருந்தோம் நல்லா அப்படியே சுருங்கிருச்சு. இந்த அளவுக்கு உங்களுக்கு குக் ஆகணும். இப்போ அடுப்பை நம்ம அமுத்திடலாம். இது கூடயே பாத்தீங்கன்னா புளி இருக்கு இல்லையா? அது கொஞ்சோண்டு மட்டும் ஒரு சின்ன ஒரு சொலையில பாதி சொலம் வர்ற மாதிரி இந்த அளவு மட்டும் எடுத்துக்கோங்க போதும். இது கூட சேர்த்து செய்யும் பொழுது நல்லா இருக்கும். நம்மளுக்கு புளிப்புக்கு நம்ம எதுவுமே சேர்க்கல இல்லையா? அதனால நல்லா இருக்கும். இப்போ இது நல்லா ஆறிடட்டும். எல்லாத்தையுமே மிக்ஸி ஜார்ல மாத்திரலாம். மாத்தியாச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு 1/2 டீஸ்பூனோட கொஞ்சம் கம்மியா உப்பு சேர்த்துருக்கிறேன். நைஸ் உப்பு. இதை நல்லா கொஞ்சமா தண்ணி ஊத்தி நைஸா அரைச்சுக்கோங்க. உங்களுக்கு நெரு நெருன்னு பிடிக்கும்னா நீங்க அந்த மாதிரி கூட அரைச்சுக்கலாம். நான் நல்லா வலுவலுன்னு அரைச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஃப்ளேவரும் அட்டகாசமா இருக்கும். நீங்க சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிடலாம். அப்படியே நல்லெண்ணெய் ஊத்தி சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு சூப்பரா இருக்குங்க. இட்லி, தோசைக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியா கரைச்சுக்கிட்டு சட்னி மாதிரியும் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கிற இந்த துவையலை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சத்தும் கூட உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்குங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ. பாய்.